Dear friends, welcome to Akshira Coaching Center. இந்த வீடியோ பதிவுல UGTRB தவறவிட்ட நண்பர்களுக்காக தன்னம்பிக்கை கொடுப்பதற்காக ஒரு சில கருத்துக்களை கூற இருக்கின்றேன். UGTRB 2024 இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிட்டு செலெக்ஷன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அக்ஷிரா கோச்சிங் சென்டர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சில நண்பர்கள் நன்றாக படித்து கடினமாக உழைத்து அதிக மதிப்பெண்கள் பெற்றும் தேர்வு பட்டியலில் இடம் பெறாத ஒரு சூழல் இருக்கின்றது. அந்த நண்பர்களுக்காக அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பதற்காக ஒரு சில கருத்துக்கள் இந்த வீடியோ பதிவுல நான் சொல்ல இருக்கின்றேன். நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எடுத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு அக்ஷிரா கோச்சிங் சென்டர் சார்பாக இதயபூர்வமான மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாநில அளவில் முதல் 10 இடங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அக்ஷிரா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த UGTRB ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது 100+ எடுத்திருக்கக்கூடிய நண்பர்கள் 829 பேர் இருக்கிறாங்க. 90+ எடுத்திருக்கக்கூடிய நண்பர்கள் 2270 பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த ரிசல்ட் பார்க்கும்போது எவ்வளவு பேர் கடினமாக உழைத்திருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் கடினமாக படித்திருக்கின்றார்கள் என்பது நமக்கு புரியும். ஸோ அந்த அளவுக்கு இங்கிலீஷ் மேஜர்ல காம்படிஷன் ஹெவியா இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிசல்ட் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஹெவியா காம்படிஷன் இருக்கும்போது நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த தேர்வு முடிவிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நமது மையத்தில் படித்திருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் 90+ இருக்காங்க, நிறைய பேர் 100+ இருக்காங்க. 100+ நம்ம கஷ்டப்பட்டு மதிப்பெண்கள் எடுத்தும் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி மிக வருத்தத்தோடு ஒரு சில நண்பர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய வருத்தத்தை என்னிடம் தெரிவித்திருக்கின்றீர்கள். ஸோ உங்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பதற்காக ஒரு சில வரிகள், தன்னம்பிக்கை வரிகள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக கொடுத்திருக்கின்றேன். நம்மளுடைய தோல்வி வெற்றிக்கான படிக்கட்டு. தோல்வியிலிருந்து நாம் துவண்டு விடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது. உங்களுடைய தோல்வி ஒரு நிகழ்ச்சி தான். தொடர்ந்து பயிற்சி செய்து, தொடர்ந்து முயற்சி செய்து அடுத்த வெற்றியை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. உங்களுடைய சோதனைகளை சாதனைகளாக நீங்கள் மாற்ற வேண்டும். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். நம்மளுடைய ஊக்கமே நிலையான செல்வம் என்று கூறுகின்றார். நீங்கள் கடினமாக உழைத்தீர்கள், அது அனைவருக்குமே தெரிந்தது. நம்முடைய பயிற்சி மையத்திலே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக தொடர்ந்து தேர்வுகள் எழுதியிருக்கின்றீர்கள், தொடர்ந்து கடினமாக படித்தீர்கள். நாங்க கொடுக்கக்கூடிய ஷெட்யூல், வீடியோ லெசன், டெஸ்ட் எல்லாமே நீங்க மிக சிறப்பாக செஞ்சிருக்கீங்க. ஸோ அதற்கான உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய நண்பர்கள் எங்க கூட நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கோஆப்ரேட் பண்ணி தொடர்ந்து டெஸ்ட் பிராக்டிஸ் நீங்க கொடுத்தீங்க. உண்மையிலேயே அதை எங்களுக்கு மனதார உங்களை நான் பாராட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். இருந்த போதிலும் சில நண்பர்கள் 1 மதிப்பெண்கள், 2 மதிப்பெண்கள், 3 மதிப்பெண்கள் இது மாதிரி மதிப்பெண்கள் குறைவாக எடுத்து
இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்காத ஒரு சூழலில் இருக்கின்றீர்கள். ஸோ அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், தோல்வியை கண்டு தோண்டு விட வேண்டாம். வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி, சரிங்களா? நமக்கு ஒரு தோல்வி வந்த பிறகு உடனே நம்ம மீண்டு எழுந்து அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். இதுக்கு வந்து நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். நீங்க எந்த இடத்துல தவற விட்டீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, எந்த கொஸ்டின்ல மார்க் போச்சு, உங்களோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. எந்தெந்த கொஸ்டின்ல நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்க, எந்தெந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கிறீங்க, எந்தெந்த ஏரியால நீங்க வீக்கா இருக்கிறீங்க, ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களால பண்ண முடியலையா, அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸ்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களால பண்ண முடியலையா, ஸோ எந்த ஏரியால வந்து நீங்க மிஸ் பண்ணிருக்கிறீங்க, எந்த யூனிட்ல நீங்க மிஸ் பண்ணிருக்கிறீங்க, இது போன்ற செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது, இஃப் யூ ஃபெயில்ட், யுவர் சக்சஸ் இஸ் ஜஸ்ட் போஸ்ட்போன்ட். நீங்க உங்களுடைய தோல்வி அப்படிங்கிறது அதனுடைய பொருள் என்னவென்றால் உங்களுடைய வெற்றி தள்ளி போடப்பட்டிருக்கின்றது என்று நீங்க பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டினியூவா வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. கண்டினியூ ஆர் ஸ்டடீஸ், நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் நீங்க படிச்சு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்க ரிசல்ட்டை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, நீங்க எந்த அளவுக்கு கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறது பார்க்கணும். UGTRB சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான சிலபஸ். எல்லா பேசிக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். லிட்ரேச்சர் பத்தின ஒரு கிளியர் கட் பேசிக் பேக்ரவுண்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை வந்து அடித்தளமாக வச்சுக்கிட்டு அடுத்ததாக உங்களோட பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும். வெற்றிக்கான பயணத்தை ஒருபோதும் நிறுத்தி விடாதீர்கள். So you have to continue your studies. You should not stop your studies. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அதை பிடிச்சிட்டு அப்படியே வந்து நீங்க மேற்கொண்டு நம்ம பயிற்சி மையத்தில் எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தோமோ அதை வந்து திரும்பவும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். சக்சஸ் இஸ் நாட் அ ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல், இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ. வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து சொல்றாரு. ரொம்ப அற்புதமான ஒரு கொட்டேஷன். தோல்வி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, தோல்வி அப்படிங்கிறது விதி கிடையாது. அதை தொடர்ந்து நீங்க போராடணும். அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். உங்களுடைய தோல்வி அடுத்த வெற்றிக்கான விதை, உங்களுடைய தோல்வி அடுத்த வெற்றிக்கான உரம். நீங்க அது மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு தொடர்ந்து போராடணும். ஏன் வந்து இவ்வளவு வந்து நான் விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, நிறைய நண்பர்கள் 1 மார்க்ல 2 மார்க்ல 3 மார்க்ல விட்டுட்டு ரொம்ப வந்து மன வருத்தப்பட்டு ரொம்ப வந்து விரக்தியில் இருக்கிறீங்க. நீங்க மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா உங்கள்கிட்ட திறமைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இதுவே சாட்சி. 100+ வந்து 829 பேர் வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க மட்டும் வந்து 100 மார்க் எடுக்கல. உங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் வந்து இருக்காங்க, சரிங்களா? அவ்வளவு காம்படிட்டர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து தங்களுடைய வாய்ப்புகளை வந்து இழந்தவர்கள் தான், எல்லாருமே கஷ்டப்பட்டு படித்தவர்கள் தான். ஸோ அதனால நீங்க ஒருபோதும் மனம் தளராமல் தொடர்ந்து நீங்க போராடணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ பதிவு. ஏன்னா வந்து அந்த தோல்வியினுடைய வழியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லும் போதுதான் புரியும். ஏன்னா எந்த ஒரு தோல்வியினுடைய வழியை அனுபவிக்காதவங்கள்ட்ட நம்ம வந்து இந்த விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க. அந்த தோல்வியினுடைய வழியை வந்து நீங்க அந்த வழியில இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அடுத்ததாக நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, PGTRB ஆகஸ்ட்ல வந்து நம்ம கால்ஃபர் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 போஸ்டிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். UGTRBயை விட PGTRBல நம்மளுக்கு காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா தான் இருக்கும். UGTRBல 10,000 கேண்டிடேட்ஸ் வந்து காம்படிட்டர்ஸா இருக்காங்க அப்படின்னா PGTRBல கிட்டத்தட்ட 30,000 கேண்டிடேட்ஸ் வந்து காம்படிட்டர்ஸா இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க அதுக்கு தகுந்தாற்போல நீங்க தயாராகிக்கணும். தொடர்ந்து வந்து நீங்க படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்ப நம்ம சென்டர்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கக்கூடிய
கிருத்திகா மேடம் பார்த்தீங்கன்னா 2019 இருந்து நம்ம சென்டர்ல படிக்கிறாங்க. 2019ல பிஜிடிஆர்பி படிச்சாங்க. அதுக்கப்புறம் 2021 பேட்ச்ல பிஜிடிஆர்பி படிச்சாங்க. அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி படிச்சாங்க. கிட்டத்தட்ட 2019ல இருந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் மேல வந்து அவங்க நம்மள்ட்ட படிச்சுட்டு இருக்காங்க. கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து எந்த பிரேக்குமே கிடையாது. அவ்வளோ வந்து அவங்க ஃபேமிலியில கஷ்டப்பட்டு அவங்க படிச்சிருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து நம்மளுடைய சென்டர்ல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்ததை வச்சுட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி வந்து இந்த சென்டர்ல இவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கான பதில் நான் சொல்றேன். அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம சென்டர்ல வந்து கிட்டத்தட்ட 100 டெஸ்ட்டுக்கு மேல நம்ம வச்சிருக்கோம். 2022ல இருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 300 வீடியோ லெசன் போட்டிருக்கோம். மெட்டீரியல்ஸ் வந்து 3000 பேஜஸ்க்கு மேல கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளவு உழைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நண்பர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. செகண்ட் மார்க் எடுத்திருக்கக்கூடிய பிரிஜித் மேடம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா போன பிஜிடிஆர்பி வந்து கிட்டத்தட்ட நல்ல மார்க் 90+ எடுத்து விட்டுருக்காங்க. ரொம்ப மன வருத்தத்தோட படிச்சிருக்காங்க. ரொம்ப வெறியோட படிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசும்போது அதெல்லாம் தெரிய வருது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா பிரியா மேடம் அவங்களும் வந்து ஃபேமிலியில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுடர்விழி மேடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட பாலிடிஆர்பி படிச்சாங்க. போன டைம் சிவி வரைக்கும் போனாங்க. ஸோ அதோட வழி தான் இன்னைக்கு வந்து ஸ்டேட் 4th, ஸ்டேட் 2nd, ஸ்டேட் 1st அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. சரிங்களா? அதை போல நீங்க வந்து இந்த தோல்வியை கண்டு அதுலயே நீங்க வந்து இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காம தொடர்ந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஸோ இதுல வந்து ரேங்க் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய கேண்டிடேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பல முறை தோல்வி அடைந்து பல சோதனைகளை கடந்து பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒரு சில நண்பர்கள் வந்து நெகட்டிவ் கிரிட்டிசிசம் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து அது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட் ரேங்க் எடுத்த நண்பர்களை வாழ்த்துலினா கூட பரவாயில்ல. நீங்க வந்து தயவுசெய்து எதுவும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து உழைச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க. அவ்வளவு உண்மையா உழைச்சிருக்காங்க. நம்ம உண்மையா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஸோ அதை அவங்கள மனதார நம்ம வாழ்த்தணுமே தவிர ஸோ தயவுசெய்து நீங்க வந்து அந்த பொறாமையில ஒரு சில வார்த்தைகள் விட வேண்டாம். அது போல அடுத்தது வந்து நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் இப்போ வந்து எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்தது நெட் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து நம்மளோட யூஜிடிஆர்பி சிலபஸ் தரவா இருந்தீங்கன்னா பிளஸ் பேப்பர் 1 வந்து ரொம்ப தரவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால டிஎன் செட் நெட் கிளியர் பண்ண முடியும். செட் நெட் கிளியர் பண்றீங்க அப்படின்னாக்கா அடுத்தது ஆர்ட்ஸ் டிஆர்பி எழுதக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆர்ட்ஸ் டிஆர்பில வந்து 695 போஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறதுனால இது வந்து இட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஸோ இதை வந்து நீங்க சரியா பயன்படுத்திக்கிங்க. இந்த யூஜிடிஆர்பில நம்ம சென்டர்ல படித்திருக்கக்கூடிய நண்பர்கள் பல பேர் வந்து ரொம்ப வந்து மனம் உடைஞ்சு போயிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து தயாராகுங்க. சரிங்களா? கண்டிப்பா நீங்க படிச்சது எதுவுமே வீண் போகாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம சென்டர்ல வந்து நீங்க தன்னம்பிக்கை இழந்துட்டு நிக்க கூடாது. ஒரு முறை நம்ம சென்டர்ல வந்து படிச்சுட்டு போயிருக்கீங்கன்னா அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் எனர்ஜி ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரணும். சரிங்களா? நாங்க வந்து உங்களுக்கு எஜுகேஷன் மட்டும் கொடுக்கல, வாழ்க்கைக்கான பாடங்களையும் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். வாழ்க்கையில எப்படி போராடணும், எப்படி ஜெயிக்கணும், எப்படி நேர்மையா இருக்கணும், வாழ்க்கையில எப்படி மேல வரணும், இது போன்ற விஷயங்கள் பலமுறை உங்களுக்கு வந்து நான் வந்து ஆடியோ பதிவுலையும் வீடியோ பதிவுலையும் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஆக நம்மளுடைய மையத்தில் படித்திருக்க நண்பர்கள் விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு இருக்கணும். ஒருபோதும் நீங்க தன்னம்பிக்கை இழந்துடக்கூடாது. நம்மளுடைய சென்டர்ல படிச்சுட்டு நீங்க வந்து தன்னம்பிக்கை இல்லாம பேசக்கூடிய விஷயம் எனக்கு வந்து வருத்தமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம போராட கத்துக் கொடுத்துருக்கோம். வாழ்க்கையில எப்படி மேல வரணும், எப்படி போராடி வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கத்துக் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பயன்படுத்தி அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து மனதில் எடுத்துட்டு வந்து மீண்டும் தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா even if you failed in your examination, it does not mean fail in your life. ஒரு சிலர் வந்து மனம் உடைஞ்சு போயிட்டீங்க, எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் பண்ணல, நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கிடைக்கல விட்டுருங்க, அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அவ்வளவுதான். அடுத்தது நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும். சரிங்களா? டாப் 10 ரேங்க் ஹோல்டர்ஸ்ல வரணும், அடுத்தது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. இது இந்த எக்ஸாம் வந்து போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்லாம் கிடையாது. வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைச்சிருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். ஏன்னா ஒரு முறை தோல்வி பெறும்போதுதான் அதனுடைய வலியை உணரும் போது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஊக்கம் அதிகமாகும், உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், உங்க லைஃப்ல வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும், மிக வலிமையோடு நீங்க போராடக்கூடிய ஒரு குணம் உங்களுக்கு கிடைக்கும். 1000 முறை அடித்து செதுக்கிய பிறகுதான் ஒரு கல் வந்து சிலையாக மாறும். 1000 முறை அடித்த பிறகுதான் ஒரு இரும்பு
ஒரு கோடாரியாக மாறும். சரிங்களா? இவ்வளவு அடிகளை நம்ம வாங்கும் போது, இவ்வளவு தோல்விகளை சந்திக்கின்ற போது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நமக்கு வலிமை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ் அப்படிங்கறத நம்ம வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராவர்பு. ஸோ நம்ம வந்து தோல்வி வந்து நம்மளோட வெற்றிக்கான படிக்கட்டு, அதுதான் அடித்தளம். அதன் மீது ஏறி நம்ம போயிட்டு பயணம் செய்து கொண்டு இருக்கணும். அடுத்ததாக நம்மளுடைய வெற்றிக்கான பயணத்தை நம்ம தொடரணும். இதோட நம்ம நிறுத்தி விடக்கூடாது. ஃபெயிலியர் ஷுட் நாட் டிஃபைன் யூ, இட் கேன் ஹெல்ப் டு ஷேப் யூ. ஸோ இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய செதுக்கக்கூடிய ஒரு ஆயுதமா நீங்க வந்து அதை பார்க்கணும். நமக்கு தோல்வி அப்படிங்கிறது நமக்கு தான் கடவுள் இப்படி தோல்வி கொடுத்துட்டாரு அப்படின்னு துவண்டு போயிடக்கூடாது. தோல்வி அப்படிங்கிறது நம்மளை செதுக்கக்கூடிய ஒரு ஆயுதம், அவ்வளவுதான். நம்மளை வந்து இன்னும் வந்து ஷார்ப்பாக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? எப்ப வந்து ஒரு தோல்வி வருதோ அதுல இருந்து மீண்டும் நம்ம வரணும். சரிங்களா? அந்த தோல்வியிலேயே நம்ம வந்து மூழ்கி விடக்கூடாது. நம்ம தன்னம்பிக்கையை வந்து விட்டுறக்கூடாது. தன்னம்பிக்கையோடு போராடுங்க. கண்டிப்பா வந்து மிகப்பெரிய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு. சரிங்களா? ட்ரையிங் எகெயின் டேக்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். ஸோ நீங்க திரும்ப திரும்ப நீங்க முயற்சி பண்ணும்போது இன்னும் வந்து மிக வலிமையாக போராடக்கூடிய ஒரு சக்தி உங்கள்கிட்ட பிறக்கும். அது உண்மை. நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம், நீங்க தன்னம்பிக்கையை விடக்கூடாது. நீங்க வந்து அந்த தோல்வியை கண்டு நம்மளுடைய ரிசல்ட்டை பார்த்து பயந்து போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு growth இல்லாம போயிடும். நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுடைய தேர்வு முடிவுகளை பார்த்து ரிசல்ட்டை பார்த்து அதோட படிப்பு புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெளியேறக்கூடிய நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ நீங்க அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒருபோதும் பயப்படாதீங்க. சரிங்களா? ஃபியர் வில் ஹிண்டர் யுவர் ப்ராக்ரஸ் அண்ட் growth. சரிங்களா? உங்களோட வளர்ச்சிக்கான தடைக்கல்லே உங்களுடைய பயம்தான். சரிங்களா? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாம போகக்கூடியது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபியர், ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ், ஸோ இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடியது. ஒருபோதும் நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு காம்படிஷன் இருக்குது, 30,000 பேர் பிஜில இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, நீங்க எந்த அளவுக்கு உங்களை வந்து டெவலப் பண்ணிருக்கீங்க, நீங்க எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் வந்து நீங்க படிச்சிருக்கீங்க, ஸோ அதுதான் நீங்க அசஸ்மெண்ட் பண்ணணுமே தவிர மற்றவங்களோட மார்க் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம வந்து தொடர்ந்து நம்ம படிக்கிறோம், அடுத்த டிஆர்பில நம்ம கிளியர் பண்ண போறோம். சரிங்களா? அவ்வளவுதான். ஃபெயிலியர் இஸ் சக்சஸ் இன் ப்ராக்ரஸ். ஃபெயிலியர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் சக்சஸ் இன் ப்ராக்ரஸ். சரிங்களா? நீங்க வந்து எப்போ ஒரு தோல்வி அடைஞ்சிட்டீங்களோ, எப்போ வந்து 100+ 90+ எடுத்துட்டீங்களோ அப்பவே நீங்க வெற்றிக்கான பாதையில பாதி தூரம் நீங்க பயணம் செய்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க வந்து வெற்றிக்கான அந்த பாதையில நீங்க பயணம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் மிக முக்கியமான விஷயம், அந்த பயணத்தை இத்தோடு முடித்து கொண்டு நிறுத்தி விடாதீர்கள். அந்த பயணத்தை நீங்கள் தொடர்ந்து அந்த வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணம் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இலக்கு, உங்களோட வெற்றி நிறைவேறும். தோல்வி என்பது வெற்றிக்கான பாதை. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஒரு பாதை கிடைத்திருக்கின்றது, ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். இந்நேரத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். நல்ல மதிப்பெண்கள் பெற்றுட்டோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்ம போராடணும், மதிப்பெண்கள் 1 மார்க்ல கிடைக்கலையே அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட எக்கச்சக்கமான ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆனா நீங்க அதை வந்து நெகட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுலயே விழுந்துருவீங்க, மீண்டு வரமாட்டீங்க. அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க நம்ம எடுத்துக்கிற பொறுத்துதான் வந்து அதை நம்மளோட தோல்வியை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற நம்ம பார்வையில தான் இருக்குது. நீங்க அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க மிகப்பெரிய ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவே வந்து நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய படிப்புக்கு முட்டுக்கட்டையாவும் மாறிடும். ஸோ அதனால தொடர்ந்து போராடுங்க, கண்டினியூஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்க முடிஞ்சதுன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல அடுத்தது வந்து பிஜிடிஆர்பி, நெட் செட்டு, ஆர்ட்ஸ் டிஆர்பி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. அல்லது ஃபினான்ஷியலா உங்களுக்கு சிரமமா இருக்குதுன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்குறோம். நம்ம என்ன மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணோம், எந்த மாதிரியான உங்களுக்கு கிளாஸஸ் நாங்கள் சொல்லி கொடுத்தோம், ஸோ அந்த விஷயங்களை வச்சுட்டு நீங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க, அடுத்த எக்ஸாம் தயாராகுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஆக நம்மளுடைய பயிற்சி மையத்தில் படித்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் அடுத்து வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.